நமசிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விரிந்திருக்கும் நம் கொங்கு சொந்தங்களுக்கு உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், தவத்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்தும், கேபிஎன் குழுமம் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய உன்னதமான ஒரு காணொளிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று மிகவும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு பொன்னான நாளாகும். எப்படி என்று கேட்கிறீர்களா? இன்று நம்முடைய உரையாட வந்திருக்கும் நம் கொங்கு சொந்தமான மண்ணின் மைந்தர் கரூரிலிருந்து நம்முடன் உரையாற்ற வந்துள்ளார். இன்றைய நாள் எவ்வாறு ஒரு உன்னதமான நாளாக உள்ளது என்று கேட்டீர்களானால், இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நம் கொங்கு வேளாளர் குலம் போற்றும் ஒரு மாமனிதராக திகழ்வது மட்டுமல்லாமல், இன்றைய தலைப்பு என்னவென்றால், அந்த தலைப்பை பல பேர் எங்களை அணுகி இந்த தலைப்பை வித்தியாசமாக உள்ளது என்று கேட்டறிந்தனர். அப்படி என்ன தலைப்பு? வாய்ப்புகளை உருவாக்கி தொழிலில் ஒருங்கமைப்பு, ஒருங்கிணைப்பு அல்ல, ஒருங்கமைப்பு செய்வதே வெற்றிக்கான வழி. ஒருங்கிணைப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருங்கமைப்பு என்றால் என்ன? ஆங்கிலத்தில் கன்வர்ஜென்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த கன்வர்ஜென்ஸ் என்பதுதான் ஒருங்கமைப்பு. அவ்வாறு தொழிலில் இந்நாள் வரை பல பேர் சொல்லியுள்ளது, ஆப்பர்ச்சுனிட்டி knocks your doorstep once, try to grab it என்று சொல்லுவார்கள். வாய்ப்பு ஒரு தடவை மட்டுமே கதவை தட்டும், அதை நாம் தகுந்த சிந்தனையோடு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பழைய பழமொழி. ஆனால் வாய்ப்புகளை நாம் உருவாக்கி அங்கங்கே உள்ள வாய்ப்புகளை கண்டறிந்து அந்த வாய்ப்புகளை கால நேரம் கருதி எவ்வாறு நாம் செயல்படுத்தி தொழிலில் வெற்றி காண வேண்டும் என்பதை கூற வந்துள்ள இன்றைய கொங்கு சாதனையாளர் கரூர் மாவட்டம் தளவாய்பாளையத்தில் பிறந்த இவர் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பட்டதாரி. சரி, அதில் என்ன ஒரு சிறப்பு? குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கிராமத்திலேயே முதல் என்ஜினியரிங் பட்டதாரி இவர்தான். அப்பொழுது பாருங்கள், எவ்வாறு அந்த கிராமத்தில் பின்தங்கியுள்ள ஒரு கிராமத்தில் இருந்து முதல் என்ஜினியரிங் பட்டதாரியாக வந்துள்ள இவர் விளையாட்டில் வித்துவான். அது என்ன விளையாட்டில் வித்துவான்? பல விளையாட்டு துறையில் மாநில அளவில் பதக்கங்களை பெற்றுள்ளவர். அது மட்டுமல்ல, தொழில்துறையிலும் மிகப்பெரிய வல்லமை பெற்றவர். தொழில்துறையில் என்ன என்பதை உங்களுக்கு ஒரு இடைவெளி விட்டு பிறகு கூறுகின்றேன். இவர் டாக்டர் பட்டம் யூனிவர்சிட்டி பாப்புலரா டெல்கி ஸ்டடி இன் மிலானோ, அதாவது இத்தாலி நாட்டினுடைய ஹானரரி டாக்டர் பட்டம் பெற்றவர். இவர் கன்சார்ஷியம் ஆஃப் செல்ஃப் பினான்சிங் ப்ரொஃபஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் இசி மெம்பர். தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன் கரூரின் செக்ரட்டரி ஆவார். ராமகிருஷ்ணா பவுல்ட்ரி ஃபார்ம், அதாவது ராமகிருஷ்ணா கோழி பண்ணை என்பதை 1989 ஆண்டுகளிலேயே 6000 கோழிகளை வைத்து ஆரம்பித்து பெரும் வெற்றியாக அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருபவர். 2000ஆம் ஆண்டு எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்பதை ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் ஆரம்பித்து 8 லட்சம் சதுரடியில் பில்டிங்கள் அமைய பெற்று 6000 மாணவர்கள் பயின்று 500க்கு மேற்பட்ட ஸ்டாஃப்களை வைத்து நிர்வகித்து வரும் ஒரு இன்றைய தொழிலை மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியையும் கொடுக்கும் கல்வி தந்தை ஆவார். கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சமயபுரம், திருச்சி என்றைய எஜுகேஷன் நிறுவனங்களை நடத்தி கொண்டு வருபவர். இந்த நிறுவனங்கள் அனைத்தும் மாணாக்கர்களுக்கு கல்வி மட்டும் போதிக்காமல் ஒரு உயரிய அந்தஸ்தான NA
AC, NBA accredited, ISO 9001 2018, ISO 14001 2015 certified நிறுவனங்களாகும். சரி, தொழிலில் எவ்வாறு சாதித்துள்ளார்கள் என்பதை பார்க்க கே ராமகிருஷ்ணா கிளீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், KRV கிரீன் பிரைவேட் லிமிடெட், KR ரெனியூவபிள் பிரைவேட் லிமிடெட் மற்றும் KR டேஸ்டி ஃபுட்ஸ் என்ற உணவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் நடத்தி வரும் இன்றைய நம் கொங்கு சொந்தமான, நம் கொங்கின் மைந்தருமான இன்றைய சாதனையாளர் திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை வாய்ப்புகளை உருவாக்கி தொழில் ஒருங்கமைப்பு செய்வதே வெற்றிக்கான வழி என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ள அவரை வருக வருக என்று வரவேற்று அவர் பேசும் முன்பு ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. இன்றைய சிறப்பு விருந்தினர் கொங்கு மைந்தனின் சாதனையாளர் நம் கொங்கு சொந்தமான திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற KBN குழுமம் அன்புடன் அழைக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக KBN குழுமத்திற்கு எனது முதற்கண் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிகள் குமரகுருப சுவாமிகள் அவர்களுடைய முயற்சியிலும் திரு சாந்தலிங்க அடிகள் சுவாமிகள் அவர்களின் முயற்சியிலும் இந்த KBN அவரோட ஆசியுடன் மிக நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு என்பது 2-3 ப்ரோக்ராம்கள் நான் கேட்டேன். அதில் நல்ல ஒரு சிறந்த சாதனையாளர்களை பேச வைத்து நமது கொங்கு சொந்தங்கள் ஒவ்வொருவரும் எப்படி பயனடைய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் எப்படி பரஸ்பரம் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல முயற்சியாக பட்டது.
இதன் பொருட்டு கோயம்புத்தூர் டாக்டர் திரு மனோகரன் அவர்கள் என்னிடம் திடீரென்று போன் செய்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குதுங்க, நீங்க அவசியம் நீங்க பேசணும் அப்படின்னாங்க. நான் என்னங்க நீங்க பெரிய பெரிய மீட்டிங் நடத்துறீங்க, இதுல போய் நான் என்ன போய் என்னங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க என்ன பண்ணீங்களோ அதை சொல்லுங்க, அதுல ஒன்றும் வேற ஒன்றும் பெருசா ஒண்ண வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க. நைட் அவரே என்கிட்ட சொல்லும்போது ஒரு நைட்டு 8-9 மணி இருக்கும், 9-10 மணி இருக்கு நைட்டு. உடனே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மலேசியால இருந்து மாப்பிள்ள பழனியப்பன் அவர்கள் அவங்களுக்கு ஒரு 12 மணி 1 மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. உடனே எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. ஃபோன் அடிச்சு எனக்கு தெரியும் ஒரு 2-3 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, நேரம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டு வந்தீங்க. இல்ல நீ அவசியம் பேசணும் சார், நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அன்பு கட்டளை இட்டாங்க. என்ன சொல்லணும்னு கேட்டப்போ ஒரு நிச்சயமா ஒரு நெட்வொர்க்கிங்கு, பிசினஸ் நெட்வொர்க்கிங்காக வேண்டிய எல்லாரும் பண்ணணும், அவங்களோட வாழ்க்கை ஸ்டோரியும் சக்சஸ் ஸ்டோரி சொல்லலாம், அடுத்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் சொல்லணும், ஷேர் பண்ணணும். நம்ம எல்லாம் அங்கங்கே உலகம் பூரா நம்ம சமுதாயம் விரிந்து கிடக்கிறது, எல்லாத்துக்குமே நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி மீட்டிங் ஜூம் மீட்டிங் இந்த மாதிரிலாம் பேசி எனக்கு அதிகம் பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் செய்யணும், நம்ம சொல்ற கருத்து நம்ம சொல்லக்கூடாது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா நான் சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டேங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற திரு அட்வொகேட் ராஜசேகர், அப்புறம் ஆடிட்டர் அவர் செந்தில்குமார் அவர்கள், அவர் மிஸ்டர் பழனியப்பன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை எனக்கு தொடர்ந்து பேசிட்டு ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டு அப்டேட் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முயற்சியை பார்க்கும்போது இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே, நிச்சயமா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஏகப்பட்ட பேர் அவங்க டெலிகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு முயற்சிங்கிறது ஒரு நல்ல முயற்சி. இதுல வந்து ஒவ்வொருத்தரும் கேட்டு பயனடைந்த ஒவ்வொரு கருத்துக்கள், நான் கூறுறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், நான் கடந்து வந்த பாதை, இதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர ஒவ்வொருத்தருடைய பாதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிச்சயமா எல்லாருடைய ஒரு பாதையும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் அவங்க அனுபவத்தை அவங்க ஒருத்தரும் ஷேர் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நிச்சயமா எல்லாத்துக்கும் போய் சேரும்போது மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்குவோம். நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வந்து இந்த ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டிடியூட் வந்து மாறணும்னா நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் மனதுக்குள்ள போட்டுட்டே இருந்தோம்னா நம்மளோட ஆட்டிடியூட் மாறும். நம்மளுடைய அனைத்து விதமான வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்களுக்கும் இந்த நம்ம ஆட்டிடியூடு சரியா வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நல்லபடியா போய் சேர முடியும். இந்த ஆட்டிடியூடை வந்து பண்ணிக்கிறது நம்ம உயர்த்தி கொள்றதுக்கு அனுபவம் உள்ளவர்கள், சிறந்த மற்றவங்களோட ஒரு நிறைய புத்தகங்கள் படிப்பதன் மூலமாகவும் சிறந்தவர்களோட பேசுவதன் மூலியமாகவும் நம்ம பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய பேர்த்தோட பார்த்து படிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப அதிகமா இல்லைன்னா கூட அந்த நிறைய பெரியவர்களோட சந்திச்சு அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அந்த மாதிரி நிறைய விவரங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்மளுடைய தொழில நம்ம வெற்றி அடைகிறதுக்கு நம்ம ரொம்ப ஒரு உபயோகமா வாழ்க்கையில இருந்துச்சு. இப்ப நம்ம அட்வொகேட் ராஜசேகர் அவர்கள் அவர் தன்னுடைய தொகுப்புரை அறிமுக உரையில சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு படிப்புல பின்தங்கிய ஒரு கிராமம், தொலைவாபாளையங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வந்து முதல் பட்டதாரியா நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. என்னோட ஸ்கூலிங் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என் குடும்பத்தில் முழுக்க விவசாய குடும்பம். அப்பா ஒரு தன்னறிவான ஒரு விவசாயத்துல இருந்தாங்க. நல்லா அந்த ஊர்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்து தன்னுடைய உழைப்பினாலையும் ஏதாவது ஒரு முயற்சினாலையும் ஒரு நல்ல ஒரு தன்னிறைவான ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு காலத்திலேயே நாங்களாம் குழந்தைகளா இருக்கல எங்க சிரமம் தெரியாத அளவுக்கு வளர்க்குற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் கிராமத்துல இருக்கிற ஒரு சிஎஸ்சி ஸ்கூல், வயசு அரிசன தெருவில் இருக்கிற ஒரு சிஎஸ்சி ஸ்கூல்ல தான் என்னோட ஏர்லி ஸ்கூலிங் எல்லாம் படிச்சது. நாங்க எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் அப்பா காட்டல. எல்லா பசங்களும் எங்க படிக்கிறாங்களோ அங்கே நீ போய் படிப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க வந்து கொஞ்சம் பிரைமரி ஸ்கூல் அங்க படிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4வது 5வது இந்த மாதிரி வகுப்புகளுக்கு வந்து கரூர்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலிங் வந்து பரமத்தி வேலூர்ல கந்தசாமி கண்டர் உயர்நிலை பள்ளி நான் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல வந்து 6th இருந்து +2 வரைக்கும் அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா எல்லாம் காலையில நேரமா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தோட்டத்துக்கு
தோட்டத்துல வேலை செய்யலாம் ஆட்கள் வருவாங்க. அவங்க கூட வந்து அம்மா நேரமா தோட்டத்துக்கு போயிடுவாங்க. நான் காலையில நேரமா எந்திரிச்சு ஒரு 6, 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நேரமா ஒரு 1 மணி நேரம் போய் அம்மா கூட விவசாயம் பண்ணி எல்லாம் கூட பண்ணிட்டு அப்பெல்லாம் நிறைய கரும்பு போட்டு கரும்பு வெட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன தோவை பொறுக்கி கட்டி கொண்டு வந்து வீட்டுல மாடுகள் இருக்கும், ஆட்கள் பொறுக்குவாங்க. கிராமத்துல அப்பெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு வீட்லயும் வந்து 2 நாள் 3 நாள் வந்து சாப்பாடு போட்டு வீட்டுல பண்ணையாரும் சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மலாம் கூட பொறுக்கி ஒரு சமயம் தலையில வச்சு கொண்டு வந்து வீட்டுல போட்டு ஒரு 7-8 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பி ஒரு 8:30 மணிக்கு அப்ப பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறி போய் வேலூர்ல போய் படிச்சுட்டு திரும்பி வந்து +2 வரைக்கும் அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அப்படின்னா காலைல 8:30 மணிக்கு வீட்டுல இருந்து குளிச்சுட்டு கிளம்பி பஸ்ஸுக்கு போனோம்னா 4:30 மணிக்கு சாயந்தரம் பள்ளி முடியும், ஸ்கூல் முடியும். ஸ்கூல் முடிஞ்சோம்னா 4:30 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு சாப்பாடு கையில கட்டி கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்படிதான் +2 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு விளையாட்டுக்கெல்லாம் பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு சாயந்தரம் இருந்து வரணும்னா பஸ்ல வரதுல பிரச்சனை வரும். அதனால பெருசா விளையாட முடியாது. ஸ்கூல் லெவல்ல ஒரு கபடி மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து +2 முடிச்சாச்சு. +2 முடிச்சோன்னா வந்து அப்பாவுக்கு ஒரு பயம், என்ன இவன் பொறியியல் இன்ஜினியரிங் படிச்சிட்டான்னா இவன் நம்மள விவசாயம் பார்க்காம வேலையை விட்டுட்டு வெளியில போயிட்டான் பண்றது. அதனால வந்து நீ இங்கே எக்கனாமிக்ஸ் படிப்பா, BA படி அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. என்னுடைய மாமா வந்து தாய் மாமா வந்து ஒரு இன்ஜினியரிங் சூப்பர் இன்ஜினியரா அந்த ரிட்டையர் ஆனாங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல. அவரோட சிச்சுவேஷனு. அப்ப அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருந்த நம்ம எக்ஸ்எம்எல்ஏ ஒரு TM நல்லசாமின்னு சொல்லுவாங்க. அவரு நான் ஒரு +2 ஒரு எண்டு செமஸ்டர் ஒரு ஃபைனல் எக்ஸாம் போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எதாச்சியா வந்து அவர் நம்பிப்பாரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்பா, எதிர்காலத்துல வந்து கவர்மெண்ட் பூராமே எல்லாம் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து நாளைக்கெல்லாம் நாட்டையே தேச உடைமை பண்ணிட்டா கூட நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், ஆகவே இன்ஜினியரிங் படிக்கலாமேப்பா, எப்படி என்ன படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்டாங்க. அப்பாவை பொறுத்தவரை இந்த 6th கிளாஸ்ல வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் படிப்பு மற்றதை பத்தி நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அது பெரிய நம்ம பொறுப்புகள் கூட நம்மகிட்டே கொடுத்தாங்க. நான் படிச்சு +2 பாஸ் பண்ணி நல்லா மார்க் வாங்கினோம். மார்க் வாங்கி அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சது. அங்க வந்து அவர் எக்கனாமிக்ஸ் படினா இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா எடுத்து சொல்லி, அப்ப நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, நீங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரே பயம் என்னன்னா நம்ம ஒரு பையனா இருந்தா வெளியில போயிட்டாங்கன்னா இந்த விவசாயத்தை யார் பார்க்குறது அப்படிங்கிற அவருக்கு பயம். அதனால வந்து அவர் வந்து சொன்னாரு, இல்லை நான் எல்லாம் வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த கால்நடைகளோடவும் சின்ன வயசுல இந்த கோழி வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த சண்டை கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்லயும் ரொம்ப புறா வளர்க்குறது, இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் அங்கே போய் சிதம்பரத்துல போய் படித்தோம். நான் 84ல் படிக்கும்போது வந்து ஒண்ணுமே தெரியாம அங்கே போனோம். அப்பெல்லாம் ரேகிங் இருக்கும், படிப்புங்கிறது இப்போ நான் காலேஜ் லைன்ல இருக்கிறதுனால சொல்றேன். ரேகிங் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதெல்லாம் புது அனுபவம். நமக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருப்போம். ஒரு இங்கிலீஷுமே தெரியாது, ப்ரொஃபஸர் எல்லாம் ஆங்கிலத்துல பாடம் நடத்துவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே ஒரு ஆர்வமா படிக்க போயிட்டோமே, இது நம்ம படிக்க முடியாதுன்னு வந்தோம்னா ரொம்ப கௌரவ பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி நானே படிச்சேன். படிச்சுட்டு சிரமத்தில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அட்மிஷனுக்கு நான் தான் போனேன். மாமா அக்கா வீட்டுக்கார மாமா கூட வந்தாங்க. அட்மிஷன் போயிட்டு அதோட சரி, இந்த 4 ஆண்டுகள் நம்மளை பார்க்கறதுக்கு யாரும் அப்பாவோ அம்மாவோ வீட்டுல இருந்து யாரும் வந்தது கிடையாது. நம்ம போவோம், நானே படிப்போம். எனக்கு படிச்ச பிரான்ச் எலக்ட்ரிக்கல் படித்தேன். ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருந்துச்சு, 50 மாணவர்கள் இருந்தாங்க அந்த கிளாஸ்ல. இது என்ன இது ஒண்ணுமே சப்ஜெக்ட் ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்ல ப்ரொடக்ஷன் பிரான்ச்ங்கிறது அவ்வளவு பாப்புலாரிட்டி இல்லாத பிரான்ச். ஒரு 30 மாணவர்கள் தான் இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கு, இது என்ன பிரான்ச்னு கேட்டா ப்ரொடக்ஷன் ஏன் அதில் கம்மியா இருக்கு, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாங்க. சரி, நான் முடிவு பண்ணேன் இதுதான் நமக்கு சரியான பிரான்ச்சு, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது, அதை படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நேரா டீன்கிட்ட போய் பிரான்ச் மாத்திக்கிட்டேன். கேட்டப்ப அவர் என்ன சொன்னார், விளையாட்டா இங்க இருக்க மாணவர்கள் பூராமே வந்து வேற பிரான்ச் கேட்டுட்டு இருக்கான், நீ வெளியில இருந்து ஏன்பா பிரான்ச் நீ கீழே வர்றைய, இந்த பிரான்ச் ஏன் வர்ற அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போங்க போயிட்டு மறுபடியும் திருப்பி கேட்டீங்கன்னா நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ரத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இத்தனைக்கு நான் இந்த சம்பந்தம் பிரான்ச் மாறுதல் சமாச்சாரம் எதுவுமே வந்து அப்போலாம் ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் ரசம் கட்டி தபால் தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து எங்க ஊருக்கு வந்து STD சவுண்ட் எல்லாம் கிடையாது.
அந்த ஸ்டேஜில் நான் அப்பாட்ட எதுவுமே நான் ஒரு அனுமதியும் வாங்கல. நானே சொல்லி மாத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்தா இந்த மாதிரி பிரான்ச் படிப்பு மாத்திட்டேன்ப்பா, எலக்ட்ரிக்கல் வந்து மாத்திட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பா சிம்பிளா என்ன சொன்னாங்க, ஏன் மாத்திட்டேன் அப்படின்னா அது பிஇ அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் பிஇ தான் பார்த்து சரி அப்படின்னா முடிச்சிட்டப்பான்னு போயிட்டாங்க. அப்பவே எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாயிண்ட், இனிமேல் நீ போயிட, நீ படிப்பை நீ பாத்துக்க, நீ படிச்சு வர்றது வராது உன் பொறுப்பு, நான் அதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கூடிடுச்சு எனக்கு. அப்புறம் அதே மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அங்க போய் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் பூரா லேர்ன் பண்ணிட்டேன். செகண்ட் இயர்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து 2 ஈவெண்ட் போய் அங்க எனக்கு எது சரியா வரும், எந்த மாதிரி ஈவெண்ட் சரியா வரும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிசிக்கல் டைரக்டர்ஸ்ல வந்து நான் செக் பண்ணிட்டேன். அவங்க நான் என்னோட பர்ஃபார்ம், என்னோட ஹைட் வெயிட் அதெல்லாம் பார்த்துட்டு, ரன்னிங் எல்லாம் பார்த்துட்டு, சரி உனக்கு வந்து ஃபீல்டு ஈவெண்ட் தான் சரியா வரும், கோயிங் ஈவெண்ட் சொல்லி டிஸ்கஸ் த்ரூ ஹேமர் த்ரூ 2 ஈவெண்ட் செலக்ட் பண்ணி சொன்னாங்க. அங்க போய் படிச்சேன். நான் அதை போய் கத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா கத்துக்கிட்டேன். செகண்ட் இயர்ல காலேஜ் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூனிவர்சிட்டி லெவல்ல செகண்ட் பொசிஷனும், ஸ்டேட் லெவல் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நடக்கிற டைஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இன்டர் இன்ஜினியரிங் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வர அளவுக்கு வந்து டிஸ்கஸ் ஹேமர் த்ரூல வந்தோம். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நீங்க ஒருத்தர் படிப்புங்கிறதுங்கிறது இஸ் நதிங் பட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. அந்த எக்ஸ்போஷர்ங்கிறது வந்து படிப்பு மூலியமா வரலாம், நிறைய பீப்புளை மீட் பண்றது மூலியமா வரலாம், அல்லது நிறைய டிராவல் பண்றது மூலியமா வரலாம், இந்த மாதிரி 3 சமாச்சாரங்கள் மூலியமா வரலாம். அந்த எக்ஸ்போஷர் மட்டும்தான் வந்து நம்மளுடைய அறிவை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமையுங்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம நிறைய இளைஞர்களுக்கு நான் இப்ப சொல்றது எல்லாருமே அதுதான். ஒரு வாழ்க்கையில மேலடையணுங்கிற மாதிரி இருந்தா நமக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் இது சரியா இருக்கு, சரியா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இந்த எக்ஸ்போஷர் வரும்போது நம்மளோட அறிவு வந்து வளம் பெறுது. அதுக்கு ஓயாம நம்ம திரும்பி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி இது மாதிரி படிப்பு, டிராவல், டு மீட் பீப்புள், இன்டராக்ட் வித் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்சர்வ் வி கேன் மோர் வாட்ச் பண்றதுனாலே, அப்சர்வ் பண்றதுனால நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் பொறியியல் துறையில சேர்ந்து படிக்கும்போது, இன்ஜினியரிங் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைன்னு பாத்தீங்கன்னா, நான் அண்ணாமலை இன்ஜினியரிங்ல வந்து பொறியியல் துறையில் படிச்சதுதான். அங்க நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. மிகப்பெரிய படிப்புலையும் வந்து நான் ஒரு ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் மாணவன், எக்ஸ்ட்ராடனரி மாணவன் கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல நண்பர்கள், பாஸ்கர் சீனிவாசன் மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள்லாம் வந்து நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க மூலியமா வந்து அந்த உழைப்பு, விடாமுயற்சி, அந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்து அந்த கத்துப்போம். உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும்தான் வந்து தன்னோட தோல்வியினால வந்து அவனுக்கு பெருசா வருத்தம் வராது. ஜென்ரலா எந்த ஒரு போட்டி இதுல பண்ணாலுமே, ஒரு பிசினஸ்ல தன்னோட தோல்வி போகுதுன்னு சொல்லணும்னா அதுல தோத்துட்டோம்னா ஒரு வருத்தம் வரும். பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அவன் தன்னோட லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவுதான், அந்த லெவலுக்கு மேல நான் பெட்டரா பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த தன்னை தோற்கடித்த மாணவன் பேரோட வந்து ஒரு அன்பும் ஒரு விருப்பம் உணர்வும் தான் வரும். அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. நண்பர்கள் நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. என்கரேஜ் பண்ணி கொண்டு வரையில வந்து ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் த்ரூ ஹேமர் த்ரோ பத்தி எதுவுமே தெரியாம நான் அண்ணாமலை காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். அங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல 2 வருஷம் கத்துக்கிட்டு செகண்ட் இயர் எண்ட்ல வந்து ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட் காலேஜ் ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. இன்னைக்கு வந்து நீங்க வந்து சில மாணவர்களுடைய வகுப்பு மாணவர்களே பாத்தீங்கன்னா திருச்சியில இப்போ NIITன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து RECன்னு இருந்துச்சு, அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. அதுல அட்மிஷன் கிடைச்ச கூட அண்ணாமலையில கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து குவிட் பண்ணிட்டு அங்க வந்து ஜாயின் பண்றது அவ்வளவு ஒரு பெருமை பெறக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டா இருந்துச்சு. அங்க போயிட்டு வந்து நம்ம பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, படிப்புலயும் சரி, படிப்புல வந்து நம்ம ஒரு பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் படிப்பேன். நான் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது இல்லை. அதுக்கு அந்த படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா நான் படிச்சு எக்ஸாம்ல இருந்ததை விட என்னுடைய வகுப்பு நண்பர்கள் வந்து நிறைய அவங்ககிட்ட சொல்லி லிசன் பண்ணி கேட்டுதான் நான் நிறைய போய் பரிச்சு எழுதுவேன். என்னோட ஓன் லாங்குவேஜ் எழுதி இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மளுடைய அறிவு வந்து நமக்கு அந்த மாதிரி நான் மாத்திட்டேன். எனக்கு என்ன சரியா வருமோ அந்த மாதிரி மாத்திக்கணும். அந்த வகையில படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தோம்னா வந்து நான் LPG போடலாம்னு சொல்லிட்டு
படிச்சு முடிச்சு என்ன பண்ணலான்ற மாதிரி டெல்லி பாம்பே எல்லாம் போய் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்த வகையில் அந்த எல்பிஜி டேங்கர் வந்து நமக்கு அது லைசன்ஸ் கிடைக்கலாம் அந்த டைம்ல. அப்புறம் அப்பாவுக்கு ஒரு பயம், ஏன்னா இவ்வளவு நான் தொழில் இப்ப நார்த் பேஸ் தான் எனக்கு லைசன்ஸ் கிடைச்சது, கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க கிடைச்சுன்னு சொல்லி சொன்னா அங்க போய் இருந்து தொழில் பண்ணணும். அப்போ ரொம்ப வெரி லுக்ரேட்டிவ் பிசினஸ். 89, 90 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிசினஸுமே ரொம்ப லுக்ரேட்டிவா இருந்துச்சு. அதுல எல்பிஜிங்கிறது வந்து பல்க் கேரியர்ஸ் வந்து டபுள் ஆக்சில் வண்டியும் ரொம்ப ரொம்ப ஒரு லுக்ரேட்டிவா இருந்த நேரம் அது. ஒரு 4 வண்டிக்கு 5 வண்டிக்கு லைசன்ஸ் வாங்கலாம்ன்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அது ஏதோ ஒரு டைம்ல வந்து அந்த லைசன்ஸ் கிடைக்கல, லோன் எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜ்ல கீழே வந்து நம்ம என்னோட கசின் வந்து ஒருத்தர் நமக்கு தோட்டத்துக்குலாம் வந்து சிங்கராஜ் நாமக்கல் பொன்னி ஃபீட்ஸ் வச்சிருக்காரு. அவங்க வந்து நம்ம தோட்டத்துல வந்து பவுல்ட்ரி மென்யூர் 200 டன் நினைக்கிற நம்ம தோட்டத்துக்கு குப்பை வாங்கிக்கிறோம். தென்னை மரத்துலாம் வைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி கரும்பெல்லாம் இருந்தப்போ வந்து கால்நடை ஆடு மாடு ஒரு 30-40 வச்சிருப்பாங்க வீட்டுல மாடுகள்லாம். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போனதுனால தீவனம் இல்லாதனால குறைஞ்சு போச்சு. அதனால அந்த கோழி எரு வந்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கப்ப வந்து அப்ப வந்து இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. இப்ப அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து ஒரு பேங்க் போய் லோன் எடுக்கக்கூடிய ஒரு அவசியமே அவங்களுக்கு ஏற்படல. விவசாயம் இருக்காங்க, அதை பற்றி ஒரு டிராக்டர் வாங்குவாங்க. இந்த டிராக்டருக்கு வந்து ஒரு லோன் எடுத்து கொடுத்தாங்கன்னா சரியா போச்சு. நான் சிறு பையனா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் 2 வண்டி மாடு 4 வண்டி எடுத்துருக்கோம். ஒரு 4-5 பேர் வீட்டுல சாப்பாட்டால் இருப்பாங்க, வீட்டுல தோட்டம் பார்த்துருக்கோம். நம்மளாம் அவங்கதான் நம்மளுக்கு எல்லாம் செட்டு. நாங்க குடியிருப்பெல்லாம் பார்த்தா தோட்டத்துல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் டிராக்டர் வந்துச்சு. அப்புறம் டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து வண்டி மாடெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கால்நடைகள் உங்களுக்கு வீட்டுல நிறைய மாடுகள் எருமைகள் இருந்துச்சு. அது வந்து எல்லாம் வீட்டுல பூரா ஆட்டு பிரச்சனையா இருந்தோம். அப்பா பூரா தோட்டம் பூரா தென்னம்பிள்ளையா மாத்தினேன். கரும்பு போட முடியல, கரும்பு போட்டாதான் வந்து அந்த கால்நடைகளுக்கெல்லாம் தீவனம். அது குறைஞ்சதுனால வந்து தோட்டத்துக்கு எரு பத்தல. அப்பதான் கோழி எரு வாங்கிட்டு இருக்கப்ப நம்ம கசின் அண்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் அப்பாவோட சொன்னாங்க. அப்பா எந்த ஒரு லோன் வசதிக்கும் போனதில்லை. இப்போ நான் படிச்சு முடிச்சுட்டு வந்தோம்னா வந்து அந்த லோன் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொகை, ஒரு கிட்டத்தட்ட என்னோட தாத்தா எனக்கு பேர்ல ஒரு ஏக்கர் இடம் எழுதி வச்சிருந்தாரு. அப்பா ஒரு 4 ஏக்கர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல கோழி பண்ண போறதுக்காக வேண்டி ஒரு 20 லட்சம் ரூபாய் அந்த நேரத்திலேயே வந்து லோன் எடுக்கிறதுக்கு அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழி பண்ணை ஃபுல் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு இருந்த வகையில் நல்லா வேகமா நல்லா இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒரு 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 6000 கோழியில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோழி அளவுக்கு வேகமா வளர முடிஞ்சது. வளர முடிஞ்சதுக்கு அப்புறம் 2009 வந்து நம்ம வந்து ஒரு சரி இது நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சுமக்க நல்லா ஏற்பட்டுச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நண்பர் மூலியமா நான் வெளியில போய் ஒரு தொட்டி வெளியில போயிட்டு இருக்கப்ப வந்து ஒரு தொட்டி நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரீயா பேசுறதுங்கிறது என்னோட பழக்கம். ஈஸியா நல்லா பழக ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசிட்டு இருக்கு. இப்ப திருச்சியில ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து யூனிவர்சிட்டியில பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து இந்த பொறியியல் காலேஜை பத்தி சொன்னாரு. சொல்லிட்டு இருக்கப்ப வந்து நம்ம இந்த தொழில் பண்ணி நல்ல ஒரு சர்ப்ளஸ் பணமும் கையில வச்சிருந்தோம், நிலமும் கையில இருந்துச்சு, வாங்க வேண்டியது இருந்துச்சு, வாங்கியிருந்தோம். அப்ப வந்து ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2008 அதை பத்தி பிளான் பண்ணி ஆரம்பிச்சு 2010 அந்த கல்லூரி ஆரம்பிச்சோம். 2010 கல்லூரி 2000 ஆரம்பிச்சோம். 98 பிளான் பண்ணி ஆரம்பிச்சு 2000 வந்து அந்த கல்லூரி ஆரம்பிச்சோம். கரூர் என் குமாரசாமி என்னோட அப்பா பேர்ல என் குமாரசாமி பொறியியல் கல்லூரிங்கிற பேர்ல அந்த கல்லூரி ஆரம்பிச்சு ஒரு 150 மாணவர்களும் ஒரு 12 டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஷெட்டு மூலியமா ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிச்சு அந்த கல்லூரி வந்து ரொம்ப சாதாரணமா ஆரம்பிக்கிறப்ப வந்து மக்கள் பல பேர் வந்து என்கரேஜ் பண்ணவங்களோட டிஸ்கரேஜ் பண்ணவங்க அதிகம். இந்த கரூர் மாதிரி ஊர்ல வந்து எப்படி முன்னால கல்லூரி ஆரம்பிச்சு நடத்த முடியும்? கரூர் மாவட்டத்திலே வேற கல்லூரி கிடையாது, நம்ம கல்லூரி தான் முதல் கல்லூரி. எப்படி நடத்த முடியும்? ஆசிரியர்கள் எங்கிருந்து கிடைப்பாங்க, மாணவர்கள் எப்படி சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஊர்ல ஆரம்பிச்சுதான் நம்ம நடத்தணும். வெளியூர்ல போய் ஆரம்பிக்கணும், சென்னையில போய் ஆரம்பிங்க அல்லது கோயம்புத்தூர்ல போய் ஆரம்பிங்க, அப்பதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுங்கிற மாதிரி ரொம்ப பேர் அதுல சொன்னாங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து அப்பாவும் சரி நம்மளும் சரி நம்ம ஊர்ல இந்த தொழில்கள் எல்லாம் இங்க இருக்கு.
வெளியூர்ல போய் கல்லூரி ஆரம்பிக்க கூடாது, நம்ம ஊர் மாணவர்களுக்கு தான் நம்ம கல்லூரி பயன்படுற மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு 7 ஆண்டுகள்ல நல்ல வளர்ச்சி. 2006ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்போல்லாம் வந்து இந்த பெரிய டாப் எம்என்சிஸ் ஐடி வந்து பூமாயிட்டு டாப் எம்என்சிஸ் சொல்லக்கூடிய நம்ம ஊர்ல இந்தியன் கம்பெனி விப்ரோவா இருக்கட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், விப்ரோவா இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துங்க அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஜினியர்ஸ் வந்து ஒன்லி இந்த ஏ சென்டர், அதாவது கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க, பெரிய சிட்டிஸ் லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி இந்த மாதிரி ஊர்ல மட்டும்தான் மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த அதாவது உங்களுக்கு டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் எல்லாம் வந்து கல்லூரியில் வரவே மாட்டாங்க. என்ன காரணம்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப பூரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வராம இருந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நல்ல ரிசர்ச் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப டாப் லெவல்ல வந்தோம். போய் அந்த ஃபர்ஸ்ட் டிசிஎஸ்ல போயிட்டு வந்து அங்க இருக்கிற அந்த வேலைவாய்ப்பு அதிகாரிகள், அந்த ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே பார்த்து பண்ணி எங்க மாணவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்க சிட்டி மாணவர்களுக்கு ஈக்குவலா நாங்க எங்க மாணவர்கள் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம், நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 40-50 முறை அவங்க போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி எங்க மாணவர்கள் வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எங்க மாணவர்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். லாங்கிவிட்டி, நல்ல ப்ரொடக்டிவிட்டி, நீங்க எந்த ஒர்க் கொடுத்தீங்கனாலும் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங், அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி 2006ல வந்து டிசிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா தி கண்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூரல் இன்ஜினியரிங் காலேஜை வந்து அக்ரிடேட் பண்ணி அவர் ரெக்ரூட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டது ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம கரூர் குமாரசாமி கோயில் கல்லூரி. அதுக்கப்புறம் அந்த வருடமே வந்து இவங்க டிசிஎஸ் அக்ரிடேட் பண்ணப்போ விப்ரோ நம்ம காலேஜ் அக்ரிடேட் பண்ணாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐபிஎம் அடுத்து வந்து நிறைய கல்லூரி, காக்னிசன்ட், ஐபிஎம், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து ரெக்ரூட்மெண்ட் மாணவர்கள் எடுக்கிறாங்க. இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. 3000 இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அனைத்து டாப் எம்என்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முதலிக்கு பார்த்தா ஒரு 150 to 200 பொறியியல் கல்லூரி லெஸ் தென் 1% 1.5% காலேஜ்ல கல்லூரிகள்ல மட்டும் தான் வந்தாங்க டைரக்டா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போறாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு வரக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த கல்லூரியை வந்து நாங்க ஒரு கிராமப்புறத்தில் அமைச்சா கூட வந்து தொடர்ந்து வந்து அந்த வளர்ச்சி பாதையில வந்து நாங்க எடுத்துட்டு போனதுனால அந்த அளவு ஒரு பெரிய ஒரு சாதனை ஏற்படுத்த முடிஞ்சது. இதனால ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் வர முடியும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் விரிவாக்கம் செய்யலாமேங்கிறதுக்கு வேண்டி திருச்சியில வந்து நாங்க ஒரு 30 ஏக்கர் அளவுக்கு ஒரு இடம் வாங்கி, சமயபுரத்துல வந்து ஹைவேலே இடத்த வாங்கி அங்க ஒரு 10 லட்சம் சதுரடியில பில்டிங் கட்டி 2 பொறியியல் கல்லூரி 2008ல ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிச்சோம். 2010ல வந்து என்னோட பேர்ல கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டோம், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 2010லயும் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சோம். அந்த கல்லூரியும் வந்து நீங்க திருச்சி பகுதிகளில் பார்த்தா, திருச்சி ரீஜன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அங்க இருக்கிற கல்லூரிகள்ல ஒரு டாப் ஒரு 2-3 கல்லூரிகள்ல வந்து தொடர்ந்து ஒரு ஆரம்பிச்ச ஒரு இமீடியட்டா கொண்டு வந்தோம். அதே சமயத்தில் நம்ம கல்லூரி அட்மிஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2010ல வந்து என்ன முடிவு பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்னா, அன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து ஒரு 550 பொறியியல் கல்லூரிகள் இருந்துச்சு. 550 பொறியியல் கல்லூரிகள் இருக்கும்போது வந்து நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பை தி வே ஆஃப் ரிசல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கிறது நம்ம கல்லூரி இருந்தோம். 2010ல முதல் 550 கல்லூரியில பை தி வே அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து நம்ம கரூர் குமாரசாமி பொறியியல் கல்லூரியும், 2வது இடத்துல வந்து நம்ம திருச்சி கே ராமகிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த 2000 அந்த அளவுக்கு 11-12 வந்து ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் கொண்டு வந்தோம். இந்த ஸ்டேஜ்ல இருக்கையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அட்டானமஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இந்த ஸ்டேஜ் அட்மிஷன்ஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த ரிசல்ட்ஸ் நம்ம இந்த ரேங்கிங் இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னா அட்மிஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதிகளில் வந்து இவன் சென்னையில இருந்து கூட சரி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துல, ஒசூர்ல இருந்து மாவட்டத்துல இந்த மாணவர்கள் தேடி சேர்ந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு விசிபிலிட்டி, ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன். இந்த ஸ்டேஜ்ல வந்து மாணவர்களை வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போறது வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் போதாது, ஒரு 360 டிகிரி வந்து ஓவரால் டெவலப்மெண்ட்ஸ் வேணுங்கிற இருந்துச்சுன்னா அட்டானமஸ் தான் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு கல்லூரியால வந்து அட்டானமஸ் போங்கிற மாதிரி தான் மினிமம் வந்து ஒரு 10 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கணும். அந்த 10 ஆண்டுகள் முடிஞ்சோடனே வந்து நிறைய அட்வைசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க டாப்ல இருக்கீங்க, இந்த ஸ்டேஜ்ல வந்து அட்டானமஸ் தேவையில்லை,
இது உங்களுக்கு வந்து நல்லா இதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ரொம்ப பீக்ல இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி 59 கல்லூரியில வந்து டாப்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன் ஸ்டேஜ்ல வந்து அட்டானமஸ் போறதுன்னு முடிவு பண்ணி நம்ம அட்டானமஸ் அந்த வருஷம் வாங்கணும். அதனால என்னன்னா நிறைய அட்வான்டேஜ் நம்ம அதில் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபி கரிக்குலம் அப்ளை பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரி சிலபஸ் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு அளவுக்கு அந்த ஒரு மாணவர்களை உருவாக்கி அனுப்பலாம். இப்போ அட்டானமஸோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லூரியில வந்து இந்த வருஷம் ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ டிசிஎஸ் வந்து இந்த டோட்டல் சிலபஸ் வந்து டிசிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். எங்க ஆசிரியர்கள் வந்து அவங்களோட ட்ரைனிங் சென்டர் வந்து கல்கட்டாவில் போயிட்டு வந்து ஒரு 6-7 ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து மாணவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு பார்த்தா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அக்ராஸ் தி கண்ட்ரி இந்தியா பூரா 3000 கல்லூரிகள் இருந்தாலும் கூட ஒரு 50 கல்லூரிகள் மட்டும்தான் தேர்வு செஞ்சு அந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நயா சொல்லிதெல்லாம் அட்டானமஸோட அட்வான்டேஜ். இப்போ அதபடி பார்த்தீங்கன்னா அந்த அட்டானமஸ் இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 53 கம்பெனிகளோட வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு சைன் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ற அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது தவிர பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 16 இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து உங்களோட லேபரேட்டரி ஏதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்களோட சேர்ந்து நம்ம கல்லூரியில் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம அட்டானமஸ் பண்ணதோட அட்வான்டேஜ். இப்போ எந்த ஒரு ஸ்தாபனத்தை நடத்தணும்னு சொல்லி சொன்னாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நிறுவனமா இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துல வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கோம். தொடர்ந்து எப்ப நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே வர்றோமோ அப்பதான் வந்து நம்ம மக்களுடைய தேவையும் எதிர்பார்ப்புகளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணணும். சேஞ்சுங்கிறத வந்து சென்ஸ் பண்ணிட்டு வந்து நம்மளை வந்து உயர்த்திக்கிறதுக்காக வேண்டி நிறைய அக்ரிடிடேஷன் நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா NAAC அக்ரிடிடேஷன் வாங்கியிருக்கோம், NBA அக்ரிடிடேஷன் வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ISOன்னு சொல்ற ISO 9000, ISO 14000 இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ட்ரிவனா இல்லாம வந்து ஒரு ப்ராசஸ் ட்ரிவனா மாத்திக்கணும். சின்ன நிறுவனமா இருக்கும்போது வந்து ஒரு பர்சன் ட்ரிவன்ங்கிறது சரியா வரும். அதே வந்து ஒரு பெரிய நிறுவனமா நம்ம மாத்துற ஸ்டேஜ்ல வந்து இந்த ப்ராசஸ் ட்ரிவன் சொல்லுவாங்க, சிஸ்டம் ட்ரிவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். தொடர்ந்து வந்து நம்மளை அந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே வந்தோம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து மாணவர்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றிங்கிறது தான் கல்லூரி பத்திரி என்னுடைய மோட்டம். அப்படி ஆரம்பிக்கிறதுனால வந்து நிறைய வந்து பெற்றோர்கள் எல்லா இடத்துக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து அவங்க நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, கார்பரேட்டுக்கும் வந்து தொடர்ந்து எங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க விப்ரோல வந்து இந்த பிஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் 3 இயர்ஸ் பேக் எங்கள்கிட்ட லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது ப்ராஜெக்ட் ரெடினஸ், அதாவது ப்ராஜெக்ட் ரெடினஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு பையனை வந்து படிச்சு முடிச்ச உடனே வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அவன் ப்ராஜெக்ட்ல போற அளவுக்கு வந்து அவன் இங்கேயே கத்துக்கணும். அதுக்காக வந்து அந்த பிஆர்பின்னு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்தியா அளவுல வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கல்லூரிகள்ல வந்து ஒரு நடத்தினாங்க. அதுல ஹை பர்ஃபார்மிங் இன்ஸ்டியூட் பார்த்தா நம்ம கல்லூரி தான் வந்திருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேலைகளை வந்து ரொம்ப, அதாவது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க கண்ணும் கருத்துமா, ஃபோக்கஸ்டா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபோக்கஸ்டா, அது என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்ன வேணுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்புட் நம்ம போட்டு வந்தனால அந்த அளவு ஆகுச்சு. இப்போ கல்லூரி அந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும்ன்றதுக்காக வேண்டி 2012 வந்து நம்ம முதல்ல வந்து 2010 வந்து ஒரு தெர்மல் பேஸ்டு ஒரு பவர் பிளான்ட் போடலாம்னு சொல்லிட்டு, அப்போ வந்து 2009-10 வந்து ரொம்ப பவர் ஷார்டேஜ், ஒரு பவர் பிளான்ட் போடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு இடத்த தூத்துக்குடி பக்கத்துல இடத்த வாங்கி ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம். 80 மெகாவாட் போடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சொல்லி ஆரம்பிச்சோம். அது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 1-2 ஆண்டுகள் அதுக்காக போராடி உழைச்சி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு இடமெல்லாம் வாங்கி பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சரியா வராதுங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு போச்சு. அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். 2012 அப்புறம் அந்த எண்ணங்கள் பவர் உற்பத்தி பண்ணுங்கிற எண்ணத்தை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணல. 2012 வந்து ஒரு 1.25 மெகாவாட் லெவல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் விண்மில் மாதிரி ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 மெகாவாட்ங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நாட்டுக்கே நாங்கள் ஒரு
ஒரு பெரிய ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து என்னோட பங்களிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதை ஏன் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு துறையை நம்ம ஏற்படுத்தாலுமே வந்து அந்த துறையில வந்து எவ்வளவு மைன்யூட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயர்த்திட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். நான் பல இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த துறை எடுத்துட்டாலும் வந்துங்க அந்த துறையில வந்து நல்ல ஒரு உயரிய ஒரு லட்சியத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் போட்ட ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சமாச்சாரத்தை சொல்லியிருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷன், அடுத்து அப்டேஷன், அடுத்து ஹாப்பினஸ். எந்த துறையில எந்த சமாச்சாரத்தை எந்த வேலை செஞ்சாலுமே வந்து நமக்குன்னு ஒரு திட்டம், ஒரு கோல் இருக்கணும். இதை நோக்கி தான் நம்ம போறோம், நம்ம பயணம் இதை நோக்கி தாங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கணும். அந்த விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அப்டேஷன். நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஒரு சொசைட்டியோட ரெக்குவயர்மெண்ட், ஒரு நம்ம மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். தொடர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து அதோட ரெக்குவயர்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேஷன் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து ஹாப்பினஸ். எவ்வளவு வேலைகள் டைட்டா இருந்தாலும் சரி, அந்த ஹாப்பினஸ்ங்கிறத வந்து நம்ம மைண்ட்ல வந்து எப்பவுமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். எந்த ஒர்க் லோடா இருந்தாலும் நான் ஜென்ரலா எங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லும்போது ஜென்ரலா சொல்றேன், ஒர்க் லோடுங்கிறது வேற, ஒர்க் ப்ரெஷர்ங்கிறது வேற. ஒர்க் லோடுங்கிறது இட்ஸ் என்ஜாய்மெண்ட். ஒர்க் ப்ரெஷர்ங்கிறது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது ரொம்ப சிரமம், உடம்பை கெடுத்துரும். அதனால வந்து ஒர்க் லோட் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒர்க் ப்ரெஷர் பாடி அண்ட் மைண்ட் வந்து சிங்க் ஆயிடுச்சு வேலை வந்து ஹாப்பினஸ். அந்த மாதிரி வேலையை மட்டும் சேர்ந்துருக்கணும். அந்த ஹாப்பினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வந்து 2 குரல் நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன். இந்த விஷன்ங்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வெள்ளத்தனையை மலர் நீட்டம் மாந்திரத்தம் உள்ளத்தனையே உயர்வுன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, மனதுல எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்களை அவங்க மனசுல பதிய வச்சுட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப அதை நோக்கி சிந்திச்சுட்டே இருக்குமோ அதை பொறுத்து நம்மளுடைய உயர்வுங்கிறது நேச்சுரலா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களுடைய எய்மே ரொம்ப குறைவான எய்மா வச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்புறம் எப்படி நீங்க உயர்வுங்கிறது பெருசா நீங்க அடைந்த ஓரளவுக்கு இடத்துல வந்து நம்ம ஒரு தன்னிறைவு அடைஞ்சிடும். தன்னிறைவு என்னைக்கு நம்ம அடைய ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய கிராஃப் வந்து மேல போகாது, வளர்ச்சி பாதையில வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம எப்பவுமே வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம அந்த ஸ்டேஜை நிக்க முடியும், மேற்கொண்டு வளர முடியும். இன்னைக்கு நம்ம இதோட போதும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்துல வந்து நம்ம நிச்சயமா அந்த இடத்துல நிக்க முடியாது, நம்ம கீழே இறங்கதான் ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப உயர்வா வச்சுக்கணும். ஆட்டிடியூட் அதான் வந்து நம்மளுடைய இட்ஸ் டிசைட் அவர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மேல எண்ணங்கள் உயர்வாக அதுக்கு பெரிய நல்ல குரல் பார்த்தீங்கன்னா அந்த குரல் நான் ரொம்ப எப்பவுமே உயர்வா நான் நினைச்சிட்டே இருப்பேன். அடுத்து வந்து அப்டேஷன். அப்டேஷனுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு குரல் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். வெள்ளத்தனையம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மணற்கேணி எப்படின்னா, ஆத்துல நம்ம நிறைய நாங்கெல்லாம் முன்னாடி சின்ன வயசுல ஆத்துல நிறைய காவிரி ஆத்துல நிறைய டைம் பண்ணிருக்கோம். தண்ணி குடிக்கிறது கூட ஆத்து மணலை பறிச்சு அதுல இருந்து ஃபில்டர் வர தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்போம். அது ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா, என்னதான் நீங்க படிச்சிருந்து அறிவை வளர்த்திட்டாலும் அந்த மணல் கேணிகள் மணல் தோண்டும் போது வந்து தண்ணி வரும், அதுக்கப்புறம் அதை இடிச்சு விழுந்துடும். மறுபடியும் தோண்டினா மறுபடியும் தண்ணி வரும். அந்த மாதிரி வந்து அறிவுங்கிறது தொடர்ந்து வந்து அதை நீங்க இருக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அறிவை விருத்தி பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். இந்த பேசிக்லாம் இந்த மாதிரி சமாச்சாரத்தை வச்சுக்கணும். ஹாப்பினஸ் நல்லா வச்சுக்கணும். அடுத்து வந்து இப்ப எனக்கு கொடுத்துருக்க டாபிக் இப்பதான் வரேன் நான். ஜென்ரலா வந்து பேசிக்கா வந்து எந்த ஒரு சமாச்சாரம் செய்யணும்னா இந்த ஆட்டிடியூடுங்கிறது வந்து ரொம்ப நல்ல மாதிரி வச்சுக்கணும். இந்த ஆட்டிடியூடுங்கிறத வந்து நல்ல மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க எனிதிங் இஸ் பாசிபிள், முடியாதுங்கிறதே கிடையாது. நம்ம அது வந்து அந்த ஆட்டிடியூடுங்கிறத வந்து நம்ம சரியா வச்சுக்கணும். இந்த ஆட்டிடியூடுங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸீட் தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தி ஆட்டிடியூட். நம்ம என்ன தேவைக்கு மேல நம்மளை தயார் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஆட்டிடியூட் சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம சாத்தியமா வந்துடும். இப்ப நமக்கு டாபிக்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்புகளை உருவாக்கணும், வாய்ப்புகளை வந்து ஒருங்கமைப்பு பண்ணணும். அப்படி பண்ணா வெற்றிக்கு வழி. அதாவது கிரியேட், கன்வெர்ட் அண்ட் கன்வெர்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிரியேட், கன்வெர்ட் அண்ட் கன்வெர்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பு தான் பேசலாம்னு சொல்லிடுவோம். எந்த ஒரு தொழிலை செய்யணும்னு சொல்லி நினைச்சாலும் அந்த தொழில வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து முதல்ல நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இதுல என்னென்ன பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஜெனரலா ஸ்வாட்னு சொல்லுவாங்க.
ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு சொல்லிட்டு அந்த அனாலிசிஸ் பண்ணி டெவலப் பண்ணாலும் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழிலை நம்ம செஞ்சுட்டு சொல்லி சொன்னோம்னா அந்த தொழிலில் இருக்கிற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம், அது பண்றோங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தொழிலும் இனிஷியலா ஒரு 4 நிலைகள் இருக்கும். 4 நிலைகள்லாம் ஏர்லி ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், இனிஷியல் ஸ்டேஜ், அப்புறம் க்ரோயிங் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு ஸ்டேஜ், அடுத்து சேச்சுரேஷன் ஸ்டேஜ். இப்போ நம்ம எந்த ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்றோம், கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம்னா இந்த 4 ஸ்டேஜில் நம்ம சூஸ் பண்ற லைன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இப்ப நம்ம நம்ம அந்த முன்னாடியே சொன்னேன், நம்ம ஆட்டிடியூட் டிசைன்ஸ் தி ஆட்டிடியூட்னு சொல்லிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு வளரணுங்கிறது டிபெண்ட்ஸ். நம்ம ஹாப்பினஸை கெடுத்துக்காம என்ன பண்ண முடியுமோ அதான் நம்ம செய்யணும். நம்ம ஒருத்தரை கம்பேர் பண்ணிட்டு அவர் பண்றாங்க நம்ம பண்றோம்னு சொல்லி பண்றதுங்கிறதெல்லாம் ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துக்கும் பொருந்துங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு தனித்தன்மை மிக்கவங்க, அவங்களுக்கு செட் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு லைனை சூஸ் பண்றீங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணக்கூடிய தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அந்த தொழில் இந்த 4 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம எந்த ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2000 லெவல்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவு கொஞ்சம் மெச்சூர்ட் ஸ்டேஜ்ல இன்னும் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஃபர்தர் க்ரோ. இந்த மாதிரி நீங்க நாங்க சூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த பவர்ங்கிறது பாத்தீங்கன்னா 2010 அந்த 11, 12 அந்த ரேஞ்சிலாம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி சேல்ஸ், இந்த குரூப் கேப்டிவ் மாடல்ங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டேஜ்ல இது கொஞ்சம் லுக்ரேட்டிவா தெரியுது அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். அந்த ஸ்டேஜ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இன்னும் மெச்சூர்ட் ஸ்டேஜில் வந்துருக்கு. அந்த மாதிரி நம்ம லைனை சூஸ் பண்ணும்போது கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் சூஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி கவனிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல தொழில பண்றப்போ அப்போ அந்த நேரத்துல என்ன வாய்ப்புகள் வருது, நம்ம ப்ரிப்பேர்னஸ். எல்லாருமே லக்குன்னு சொல்லுவாங்க ஜெனரலா. இந்த லக்குன்றதுக்கு டெஃபினிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அதிர்ஷ்டக்காரர், அவர் பிறந்த நேரம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. சம் எக்ஸ்டென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு வகையில் லக்கா இருக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். அதை பயன்படுத்தக்கூடியதுங்கிறது ப்ரிப்பேர்னஸ். லக்குன்னு சொல்லி கேட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா இட்ஸ் a meeting point of the readiness and the opportunity. நீங்க அந்த வாய்ப்பை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கிறல ரெடி தயார் நிலையில இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்த முடியும். இது ரெண்டும் பண்ணோம்னா தான் நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணி நீங்க தனதாக்கி வசப்படுத்திக்க முடியும். இதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா தொழிலையுமே பேக்வேர்ட் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபர்தரா வளரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன பிசினஸ் ஒரு மார்க்கெட்ல ஒரு சின்ன வியாபாரி காலையில ஒரு சின்ன ஒரு கடை போடுவாரு, சாயந்தரம் அதை வாங்கின பொருள் வாங்கி விற்பாரு. ஹோல்சேலர் வாங்கி 40% 50% மார்ஜின் பண்ணிடுவாரு. அது அது ஒரு பிசினஸ். காலையில வாங்கி வெரிஃபை பண்ணி 40-50% எந்த தொழிலுமே இல்லை. பட் அது ஒரு பிசினஸ். பட் லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ஒரு பெருசா ஸ்கேலபிள் பண்ணணும்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா we need a quality of people. நிறைய தொழிலுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம நிறைய வேணும். அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாமே நமக்கு கீழே கொண்டு வந்துடும். நம்மளுக்கு கொடுத்து அவங்க புரிய வச்சு ஒரு டிரான்ஸ்பரன்சி புரிய வச்சு எல்லாருமே ஒரு காமன் கோல், ஒரு காமன் திங்கிங் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னா தொழில் எவ்வளவு பெருசாக எடுத்துக்கலாம். இது பேஸ்ட் ஆன் தட் இண்டிவிஜுவல் மைண்ட் செட். நம்ம பெருசா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோமா அல்லது ரொம்ப கன்சர்வேட்டிவா சின்னதா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோமா? ஹாப்பினஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா பண்றது தான் ஹாப்பினஸ். நிறைய ப்ரொடக்டிவிட்டியா இருக்கணும், நிறைய பேர்த்தோட கனெக்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு ஜாஸ்தியா இருக்கும். எந்த ஒரு நம்ம தொழில் பண்ணோம்னாலும் சொசைட்டிக்கு நம்மளுடைய பங்களிப்பு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய அளவில் நம்ம வெற்றி அடைய முடியும். சொசைட்டி நம்ம ஒரு அங்கீகாரம் தான். நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே நம்மளுடைய பங்களிப்பு நம்மளோட தொழில நம்மளுடைய உன்னத நிலை அடைகிறது தான் முக்கியமா இருக்கிறதே தவிர என்ன ஏன் பண்ண போறோம்ன்றது செகண்டரியா இருக்கும். அது பை ப்ராடக்ட். நீங்க ஒரு நிலையை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவல் நம்ம ஏற்படுத்திட்டே போனோம்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமா
நம்ம ஒரு மணி ஏர்னிங்ஸ்ங்கிறது பை ப்ராடக்ட் அது தானா வந்து சார். ஒரு கிராமத்தை ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ சேஸ் த பர்ஃபார்மன்ஸ், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா இந்த மணின்றது இட் வில் த பை ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா தானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்து நம்மளோட எக்ஸல் பண்ணிட்டு இந்த எக்ஸலன்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறவங்க ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த கன்வர்ஜன்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்போது வந்து இன்னைக்கும் சரிங்க, இந்த கோவிட் சமாச்சாரத்துல நிறைய மக்கள் எல்லாத்துக்கும் பாதிச்சிருக்கு. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன வருங்கிறத வந்து நம்ம முடிச்சுட்டே இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நம்ம தயார் நிலையில இருக்கணும். எல்லா பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, they are totally occupied the business, they don't have their personal time. குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு இடையே வந்து நானும் 20 ஆண்டுகள் அப்படிதான் இருந்தேன். நான் எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் எதுவுமே பண்ணல. இப்ப நவ் ஐ எம் ரியலைஸ்ட் வி ஷுட் ஹேவ் சம் குவாலிட்டி டைம். நம்ம ஒரு குவாலிட்டி டைம் நம்ம வச்சுக்கணும். குவாலிட்டி டைம் வச்சுட்டு எந்த ஒரு நீங்க வந்து புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்றதுனாலும் சரி, புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணனாலும் சரி, நம்மளுடைய குவாலிட்டி டைம் வந்துங்க, டைம் அண்ட் ரிசோர்சஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து அலோகேட் பண்ணி ஃப்ரீயா வச்சுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து நீங்க வந்து அந்த லக்குக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்பவுமே வந்து நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கூட வந்து நம்ம குவாலிட்டி, நம்மளோட டைமும் அண்ட் ரிசோர்சஸ் வந்து நம்ம ஃப்ரீயா இல்லைங்கிற பட்சத்துல பெருசா வந்து நம்ம அதை வந்து நம்ம கிராப் பண்ண முடியாது, அது கன்வெர்ஜ் பண்ண முடியாது. அதை வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய அதில் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்கோர்ஸ் தான் எனக்கு கொடுத்த டைம் கூட நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஷார்ட் சேகர், நான் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாங்க ப்ளீஸ் கோ. ரொம்ப நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க. கரெக்டான டாபிக் போயிட்டு இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, அதனால வந்துங்க நம்ம வந்து irrespective ஆஃப் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, நமக்கு பிடித்த வேலைகளை செய்யணும். அதாவது நம்ம இதுல நம்ம சூர்யா சார் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, கஷ்டப்பட்டு வேலை சந்தேகம் சாமி ஒரு கேரக்டர்ல சொல்லுவாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட இஷ்டப்பட்டு வேலை செய்யணுங்கிற மாதிரி அந்த ஒரு வேலைகளை நம்ம உருவாக்கிட்டோம்னு சொன்னோம்னா நிச்சயமா வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து நம்ம மிகப்பெரிய அளவு வளரலாம். குறிப்பா நம்ம கொங்கு சமுதாயம் வந்து இந்த பெருசா சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது முக்கியமா நம்ம கிட்ட ஒரு பேசிக்கா வந்து ஜெனட்டிக்கலா நம்ம கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கு. என்ன ஏன் கேட்ட வகையில பாத்தீங்கன்னா, நம்ம சமுதாயம்ங்கிறது எல்லாம் விவசாயத்துல இருந்து தான் இப்ப தொழிலுக்கு வந்திருக்காங்க. நாங்களாம் விவசாயம், தொழில், கால்நடை எல்லாத்துலயும் இருந்துட்டு இருக்கோம். இந்த விவசாயத்தை பொறுத்தவரை இருந்துட்டு இருக்க வரையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 10 ஆண்டுகள்ல வந்து உறுதியா 2 இடத்துல வந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க. ஒரு தடவை வந்து வறட்சினால வந்து நம்ம பாதிக்கப்பட்டு ஒரு எல்லாம் புறா போட்ட கூடி செலவு எல்லாமே புறா போயிடும். அடுத்து இன்னொரு பாத்தீங்கன்னா அதிகமா மழை பெஞ்சு விளைபொருளுக்கு விலை இல்லாம அழிஞ்சு போய் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 சந்தர்ப்பங்களையும் பாக்குறதுனால வந்து நேச்சுரலாவே வந்து சேவ் பண்ணுங்கிற மனமும், பணத்தை வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதுங்கிற ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி அவங்களோட இயற்கையா வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயியும் கால்நடையும் நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள்ங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் நீங்க எவ்வளவு வேலைகளா இருந்தாலும் நம்ம வீட்டுல இன்னைக்கு மாடுகள் வச்சுதான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது இருக்கும்போது என்னன்னா வந்துங்க, அந்த ஒரு டே டு டே பேசிஸ்ல ஒரு நாள் கூட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல கூட வந்து நம்ம வந்து அந்த டென்ஷன் வந்து நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். அது நம்மளோட மிகப்பெரிய செல்வம். அந்த ஒரு அதாவது வந்து ஒரு ஃபாலோ அப் தொழில வந்து அந்த ஒரு ஃபாலோ அப் இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம கொங்கு சமுதாயம், திருப்பூரா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், சேலம், திருச்செங்கோடு எல்லா பகுதிகள் இருந்தாலும் சரிங்க, தொழிலையும் வந்து அந்த ஃபாலோ அப் இருக்கிறதுனாலதான் வந்து இந்த அளவு வளர்ந்துருக்குது. இனி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸும் வந்துங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது தொழிலை வந்து நேசிக்கிறத விட சுவாசிக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒவ்வொருத்தரும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி அடையலாம். இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த கவுண்டர் பிசினஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்புல மிஸ்டர் பழனியப்பன், மிஸ்டர் ராஜசேகர், அந்த அனைத்து மிஸ்டர் மனோகரன், டாக்டர் மனோகரன், அப்புறம் சுவாமிகள் எல்லாருமே ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் நெட்வொர்க் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே வந்து மீண்டும் ஒரு முறை என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு என்னோட உரையத்தோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். மிக தெளிவான வாழ்க்கை பயணத்தை எவ்வாறு வெற்றி அடைவது என்பதை இன்றைய நமது சாதனையாளர் தெல்ல தெளிவாக அனைவரிடமும் விளக்கியுள்ளார். அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேள்வி அமெரிக்க கண்டத்தில் இருந்து வந்துள்ளது. என்ன கேள்வி அப்படின்னாங்க, இன்றைய சூழ்நிலையில நிறைய தொழில் செய்பவர்கள் அல்லது தொழிலை
புதிதாக ஒரு 2 வருடம் 5 வருடம் முன்பாக ஆரம்பித்தவர்கள் அந்த தொழிலே இல்லாத நிலையை அடைந்து அந்த தொழில் மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சு 0 வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நபர் எங்கிருந்து தொழிலை ஆரம்பிக்க வேண்டும், எந்த தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. இல்ல, நான் அதான் முன்னாடியே நான் சொன்னேங்க. எவ்வரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட்டுங்க. எவ்வரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து நம்ம வந்துங்க பண்ணக்கூடாதுங்க. அதாவது வந்து நம்ம வந்து நமக்கு எந்த தொழிலா இருந்தாலும் வந்துங்க நமக்கு அது சரியா வருமா, நம்மளுடைய இதுல வந்து என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த ஸ்வாட் தான். சிம்பிள். ஒரு தொழிலை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து அதை 4 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஏர்லி ஸ்டேஜா, க்ரோயிங் ஸ்டேஜா, மெச்சூரிட்டி ஸ்டேஜா, ஸ்டேஜான்னு கேட்டு சொல்லும் போது எல்லாமே நம்மகிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு, என்ன டைம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த தொழில் எனக்கு செட்டா பார்க்கணும். இன்னைக்கு வந்து தன்னம்பிக்கையை விட பெரிய செல்வம் வேற எந்த செல்வமும் கிடையாது. இன்னைக்கு தொழில 0 ஆயிட்டம்ங்கிறதுக்காக வேண்டி இப்ப 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க கோடீஸ்வரர்கள் யாருமே வந்து ரொம்ப 0 இருப்பாங்க. என்ன சொல்ல போனா நெகட்டிவ் இருப்பாங்க. பட் இன்னைக்கு பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க அத்தனை பேரும் நான் முதற்கொண்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்துங்க ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு சிரமத்துல இருந்து மீண்டு வந்துருக்கோம். நம்பிக்கை தளர விடக்கூடாதுங்க. அடுத்து நமக்கு அந்த சூழ்நிலை எந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு செலவாகிற மாதிரி பார்த்து அதை சூஸ் பண்ணி அதற்குள்ள வல்லுநர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்டு அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு என்னன்னாங்க, இன்னைக்கு வந்து என்ன ஒரு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னாங்க, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்துங்க ரொம்ப ஈஸியா போச்சு. அதனால பிசினஸ்ல வந்து காம்படிஷன் அதிகமாகி போச்சு. ஒரு பெரிய பணத்தை ஏர்ன் பண்றதுங்கிறது வந்துங்க இன்னைக்கு ரொம்ப சிரமம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒன்னும் டெக்னாலஜி பேஸ்ல தான் பெருசா ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்ற மாதிரி இருந்துச்சா நீ ஒரு பெரிய தொழில் வந்து வால்யூம் நிறைய செய்யணும். கவர்மெண்ட் ரிலேட்டடா போய் ஒரு பெரிய ஒரு தொழில் எடுத்து அதுல மார்ஜின் கம்மியா இருந்தா கூட வந்து வால்யூம் அதிகமா பண்ணி முடியும். அதனால வந்துங்க 0ல போயிட்டோங்கிறதுக்காக வேண்டி போறாங்கிறது எல்லாத்தையும் பாதிச்சுதான் இருக்கு. இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்துங்க அவருக்கு சொல்லக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா, தன்னம்பிக்கை தளர விடாம வள்ளுவர் சொன்ன இன்னொரு குரலை சொல்லிட்டே முடிக்கிறதுங்க. ஆகாறு அளவிட்டினும் கேடில்லை, போகாறு அகலா கடைன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செலவை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிடணும். வருமானம் குறைஞ்சதுன்னா பரவாயில்ல, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்பிக்கை தளர விடாம செஞ்சாங்கன்னா நிச்சயமா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பின்னாடி அதுக்கப்புறம் இதாலும் டபுள் அளவு பெருசா வரணும். ஓகேங்க. அடுத்தது இந்த இதற்கு முன்ன கேட்கப்பட்ட அந்த கேள்விக்குண்டான தொடர் கேள்வியா இன்னொரு நண்பர் நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்காருங்க. ஒரு சூழ்நிலையில ஒரு தோல்வியை சந்திக்கும் பொழுது நீங்க உங்களுடைய உரையை சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, தொழில் பயணத்தை சொல்லும் பொழுது பல இடத்துல தொழிலில் தோல்வி அடைஞ்சு அதைய வெற்றிகரமாக முன்னேற்ற பாதையில் செலுத்தி உள்ளீர்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்திக்கும் பொழுது அந்த தோல்வியிலிருந்து துவண்டு விழாமல் எப்படி அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவது, அதற்கு என்ன நீங்க தாரக மந்திரத்தை கடைபிடித்தீங்க, விடாமுயற்சி தவிர அப்படின்னு கேட்டிருக்காருங்க. விடாமுயற்சி அதாவதுங்க, எனக்கு ஒரு அடிப்படையா எனக்கு ஒரு குணாதிசயம் உண்டுங்க. எப்படின்னா வந்துங்க, எப்ப நம்ம சிரமப்படுறோமோ வந்துங்க அன்னைக்கு வந்து முயற்சிகள் அதிகமா போடும். வந்து நீங்க வேகமா அடிக்கடிக்க வந்துங்க பவர் அதிகமா தோல்வி ரொம்ப அடிக்கும் போது அது அதிகமா உயரத்துக்கு மேல வரும். அந்த மாதிரிங்க எந்த ஒரு சமாச்சாரத்துக்கு வந்துங்க வந்து நீங்க வந்து அதுல பிரச்சனைகளை பார்த்து நம்ம துவண்டு போகாம திங்க் பண்ணுங்க. எப்பவுமே வந்துங்க வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிறது தான் வந்து நிரந்தரம். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா, உலகம் வந்துங்க இயற்கையோட ஒன்றி தான் நம்ம வாழும். எந்த சமாச்சாரத்துக்குமே வந்துங்க நீங்க துவண்டு போகாம திங்க் பண்ணுங்க. ஒரி பண்றது வந்துங்க சொல்யூஷனா இருக்காது. நடந்து முடிந்ததை வந்து நீங்க ஒரி பண்ணதுனால வந்து ஏதாச்சும் மாற்றி அமைக்க முடியும் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரி பண்ணலாம். அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்க, அது நம்ம கை விட்டு போயாச்சு. அடுத்து வந்து நம்ம திங்க் பண்ணி அது எப்படி வெளியில வரணும், வேற என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும். திங்கிங் இஸ் a strengthங்க, ஒரிங் இஸ் a strength. இதுதான் அவர் சொல்ற பதில். பட் எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுமே வந்துங்க தோல்வியை சந்திக்காம மேல யாருமே வரலைங்க. நான் முதற்கொண்டு இல்லை, எந்த பெரிய மனிதர்களை கேட்டீங்கன்னாலும் சரி. அதனால அவங்க மனசு விட வேண்டியதில்லை, திங்க் பண்ணி நல்லா மேல வரலாம். ஓகேங்க. அடுத்தது இதர சம்பந்தமான ஒரு மறுபடியும் ஒரு தொடர் கேள்வி. நம்மளுடைய குங்கு சொந்தங்கள்
பல ஊர்களில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து படிப்பில் அவர்களுக்கு செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம் நிறுவனங்கள் எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்கிறது, இல்ல கேபிஎன்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், தொழில் புதிதாக ஆரம்பிக்கப்படுபவர்களுக்கெல்லாம் எந்த விதமான உதவிகள் தங்கள் நிறுவனத்தால் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கறது ஒரு கேள்வி கேட்டு. இல்ல, இப்ப நல்ல கேள்விங்க அது. இப்ப நீங்க அதாவது இப்ப நம்ம கல்லூரியிலே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சார்பு செல்யூட் காசு எஸ்சி எஸ்டி பிசி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்காலர்ஷிப் இல்லாம வந்துங்க நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல திறமையான நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 2 கோடி அளவுக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் மாணவ மாணவியர்களுக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கரூர்ல கொங்கு நண்பர்கள் சங்கம், கரூர் கொங்குல வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ற சீட் வந்து ஆண்டுக்கு வந்து நம்ம ஃப்ரீ சீட் பூரா கல்வி செலவு பூரா நாங்களே ஏற்று படிக்க வச்சுருக்கோம். ஒண்ணு அந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி கொடுத்து நம்ம நிறுவனங்கள் மூலம் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிறைய வந்து வேலை வாய்ப்புல இருந்து இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாங்க வேலைக்கு போறதுங்கிறத மட்டும் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறிட்டு இருக்குது. அடுத்து சொந்தமா ஸ்டார்ட் அப்ஸ் லைன் வரணும். இப்ப நம்ம கல்லூரிகளை பாத்தீங்கன்னு சொன்னா கரூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஏர் கண்டிஷன் பண்ணி, அதாவது வந்து நீங்க இன்குபேட்டர் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இட் இஸ் அப்ரூவ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. அதாவது அந்த எம்எஸ்எம்இ மீடியம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் அண்ட் என்டர்பிரைஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க யாராச்சும் வந்து ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரிங்க, புதுசா ஸ்டார்ட் அப்ஸ் யாராச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட வந்துங்க இப்போ எங்க கல்லூரியில் இருக்கிற அந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு வந்து அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கல்லூரிகளுடைய சௌகரியங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்க வந்து இன்டலெக்சுவல் நாலேஜ் வந்து நீங்க நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயா போடுறோம். பட் இந்த இடத்துல எல்லாமே பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி யாரும் வந்து கேட்டாங்களோ நாங்கள் அனுமதி எங்களை அணுகுனாங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோம். தனியா ஒரு அது நல்ல அருமையான சென்டர் ஒன்று ஏற்படுத்தி போச்சு. ஓகே, கொங்கு நண்பர்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உதவி தேவைப்படும் பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பல பேர் அதற்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். அதற்கு இப்பொழுது உங்களுடைய சேட் விண்டோல நாங்க ஒரு இமெயில் ஐடி கொடுக்க போறோம். அந்த சேட் விண்டோல இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை நீங்க பதிவு பண்ணிட்டு உங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்கோ அல்லது வங்கி மற்றும் இதர விளக்கங்களுக்கோ அல்லது படிப்பு சம்பந்தமான ஏதாவது உதவிகளுக்கோ டைரக்ட் பினான்சியல் ஹெல்ப் தவிர, சில பேர் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் கைமத்தா வேணுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உதவிகள் நம் கேபிஎன் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க உதவி செய்யும், மீனை கூடாது. அதன் போல பல வாய்ப்புகளை உருவாக்கி உங்கள் வாழ்வில் மேம்படுத்த பல முயற்சிகளை நம் குலகுருக்கள் சார்பாக நம்ம பெரிய உத்வேகத்துடன் மேற்கொண்டுள்ளோம். அந்த இமெயில் ஐடியை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையே நீங்க உங்களுடைய என்ன விதமான உதவிகளும் இருந்தாலும் அதை நீங்க அதை பதிவிட்டீங்கன்னா நம் கேபிஎன் சார்பாக வந்துள்ள பல சாதனையாளர்கள் யாருக்கு அது சென்று சேருமோ அதை குறிப்பாக நாங்கள் பரிசீலனை செய்து அவர்களுக்கு அனுப்பி உங்கள் வாழ்வில் வெற்றி பெற கண்டிப்பாக கேபிஎன் உதவி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, யூனிட்டி, நம் வாழ்விலும் சரி, தொழிலும் சரி அல்லது குடும்பத்திலும் சரி மிக மிக இன்றியமையாததாக உள்ளது. அதை வைத்துத்தான் நாம் வந்து ஒரு வேலையாட்களை நம் தொழிலில் பணியமர்த்துவதற்கும் சரி, நம் குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையாக நீங்க சொன்ன அந்த 3வது வரி ஹாப்பினஸை கொண்டு வெற்றிகரமாக வாழ்வை நடத்துவதற்கும் சரி, அல்லது சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனா வாழ்வதற்கும் அந்த ஒற்றுமை இன்றியமையாததா இருக்குங்க. பட் இன்னைக்கு அந்த ஒற்றுமையை வந்து சரியா இருக்கிற வாய்ப்பு இல்லாம போகுது. அதை எப்படி நம்ம மேம்படுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க வந்து அந்த இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னங்க, நம்ம தன்மையில இருந்து மாறிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃபுளுன்ஸ்ல போய் நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அதுல வந்து என்னன்னாங்க செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. இப்ப ஜென்ரலா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன்னு சொல்லணும்பா அப்படிம்பாங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. இது அந்த எண்ணங்கள் இப்ப வந்து குறைஞ்சிட்டு வருது. அவங்க வந்து
ரொம்ப சுயநலமா இருக்கிறது அந்த பழக்கத்தை வந்து மாறிட்டு வந்து இருக்குங்க. குடும்பத்துல ஒற்றுமை, நண்பர்களோட ஒற்றுமை, தொழில் நடத்துங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிப்படையா வந்துங்க சகிப்புத்தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அது இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஜெனரேஷன் இப்படி நம்ம அப்பாக்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 குழந்தை 5 குழந்தைங்கிறது ஒரு வீட்டுக்கு சாதாரணமா இருக்கும். அந்த பேரண்ட்ஸோட வந்துங்க ப்ரூடிங் குழந்தைகளை ரொம்ப அரவணைச்சு அவங்க ரொம்ப சுயமா கொண்டாடி எந்த யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் படிக்கிறேங்கிறது என்ன பிரான்ச் படிக்கிறேங்கிறது அப்பாவுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம பையன் இன்னைக்கு காலையில எழுதின மார்க் என்ன வாங்கிக்கலாங்கிறத நம்ம மதியானம் பேஸ் பண்ணிருக்கோம். அதாவது ரொம்ப ரொம்ப க்ளோஸா போறப்போ வந்து நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது கொஞ்சம் பாதிக்குது. அந்த சகிப்புத்தன்மை தான் குறைஞ்சு போனது எல்லாத்துக்கும் காரணங்க. குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்துங்க, யாரோ ஒருத்தர் குடும்பத்துல பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் வந்துங்க எல்லாத்தையும் ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா எல்லாத்தையும் இழுத்து அரவணைச்சு கொடுப்போம். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து அந்த ஒற்றுமைங்கிறது நிலைப்படுத்த முடியும். ஓகே, அடுத்த ஒரு தெளிவான ஒரு கேள்வி ஒரு தொழில் முனைவோர் கேட்டிருக்காருங்க. பொருளாதார ஆதரவு தவிர தொழில் துவங்க பிற தகுதிகள் உங்களை பொறுத்து ஒரு 5 தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காருங்க. பணத்தை தவிர தொழில் துவங்க இன்றைய காலகட்டத்தில் 5 முக்கியமான தகுதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஆல்மோஸ்ட் நான் பேசுவேன் 5 தகுதின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் முதல்ல பேசினதான் இப்ப சொல்லணுங்க. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்வாட் போட்டு பாருங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் போட்டுங்க. அடுத்து வந்துங்க நீங்க இது உங்களுக்கு இந்த எல்லாத்துக்குமே ஒரு டைம் பவுண்ட் வச்சுக்கோங்க. எந்த வேலை செஞ்சாலும் வந்துங்க இன்னொரு வார்த்தை ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க, SMARTன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் டைம் பவுண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் வச்சுக்கோங்க. உன்னுடையே பிடிச்சிட்டு போராடிட்டு எங்க ஊர்ல ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாங்க, எம்எல்ஏ ஆகி தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர் எம்எல்ஏ ஆகல, கல்யாணம் பண்ணி முடியல. அந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் வச்சுக்கோங்க. குறிப்பா வந்துங்க ஒரு தொழில் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதாரங்கிறது அந்த நண்பர் சொல்லுங்க, பொருளாதாரங்கிறது தேவையே கிடையாது. அவர் குட் ஐடியா. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஐடியாஸ் இருந்தா போதும். பட் அந்த எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்ட்ல ஒரு கிளாரிட்டி இன் தாட்ஸ்ங்க, அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் தாட்டா இருக்கும். ஃபியூச்சரிஸ்டிக் வந்து ஏர்லி பேர்டா இருக்கும். ஓகே, அப்படி இருந்தாலும் நிச்சயமா பொருளாதாரத்தை பத்தி அவர் கவலைப்படவே வேண்டியதில்லை. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கும். ஓகே, ஓகேங்க, பாசிட்டிவ். ஓகே. விஷன், அப்டேட், ஹாப்பினஸ் அப்படிங்கறத மிக தெளிவா அந்த வாய்ப்புகள் எப்படி நம்ம தொழிலிலும் சரி வாழ்விலும் சரி உருவாக்கி வெற்றி கொள்ள வேண்டும் என்ற மந்திரத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. சமுதாயத்தினுடைய CSR ஆக்டிவிட்டிஸ் எவ்வாறு ஒரு தொழில் நிறுவனங்கள் நடத்த வேண்டும்? பெரிய நிறுவனங்கள் மட்டுமே CSR பண்ணிட்டு இருந்த காலம் மாறி சிறிய நிறுவனங்களும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு CSR ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம் நிறுவனங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம், பல நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்ல, இது வந்துங்க CSRன்றது வந்துங்க பெரிய நிறுவனத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டா வச்சிருக்காங்க. இவ்வளவு கோடிக்கு மேல நீ டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு பணத்தை எடுத்து நீ CSR பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எங்க நிறுவனத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து எங்க குடும்பம்ங்கிறதே எங்களுக்கு ஒரு 1500 ஃபேமிலி இருக்காங்க. இந்த 1500 ஃபேமிலி எங்க எம்ப்ளாயிஸ். அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன சௌகரியங்கள் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சார் லோன் கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களை வந்து நம்ம கேர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. நீங்க மற்ற சமுதாயத்துக்கு நம்ம உங்க சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா மனித நேயம். மக்கள் கூட இருக்கிற மக்களையும் வந்துங்க நம்ம சமமா அரவணைச்சு அவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அரவணைச்சு கொண்டு போறது. இப்ப இந்த கொரோனால மக்கள் பாதிக்கப்பட்டப்ப கூட நம்மளுடைய தொழிலாளர்கள் வந்து வெளியில வேலைக்கு வர முடியலனா கூட, முழுசா சம்பளம் கொடுக்க முடியலனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு அரிசி, பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளால என்ன முடியுதோ செஞ்சுட்டு தான் இருக்கு. அது எல்லாருக்கும் CSRங்கிற முறையில எல்லாமே கூட எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் நிச்சயமா எனக்கு தெரியும் நம்ம சமுதாயத்துல எல்லாருமே பண்றாங்க. நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வாடகை வாங்காம நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகேங்க. காலம் நேரம் கருதி கடைசி 3 கேள்விகளை மட்டும் நம்ம கேட்க போறோங்க.
அதுல முக்கியமான ஒரு இன்றைய தலைப்புக்கு ஏற்ப கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் வெற்றி பெற்று உள்ளீர்கள். அதாவது வாய்ப்புகள் நம்மளுக்கு கதவை தட்டுங்கிற காலம் மாறி நீங்க ஒரு விவசாயம் செய்வதற்கு உரம் தேவைப்படும் அப்படின்னு தேவைப்படும் பொழுது ஒரு கோழி பண்ணையை ஆரம்பித்து அந்த கோழி பண்ணையின் கழிவுகளை உரமாக்கி அந்த ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க. அதே மாதிரி கரூர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாத ஒரு சூழ்நிலையில நிறைய இடத்துல எம்பிஏ பட்டதாரிகளாகட்டும் அல்லது ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிளாஸ் எடுக்கிற இடத்துல ஒரு தீவுல செருப்பு இல்லாதவர்கள் செருப்பு விற்கிறதுக்கு ஆகும் பொழுது அந்த ஒரு உதாரணம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. செருப்பு இல்லைன்னு ஒருத்தர் திரும்பி வந்துருவாங்க, யாரும் செருப்பு போடல, அதனால செருப்பை விற்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு மார்க்கெட்டிங் பர்சன் போறப்போ யாருமே செருப்பு போடல, அதனால நம்மளுடைய செருப்பு விற்கும் தொழில் மிக உன்னதமாக இருக்கும்னு சொல்லி அதை எல்லாத்துக்கும் செருப்பை போட வச்சு வித்து வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இல்லாத இடத்துல உருவாக்கிய கரூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கினா அது தோத்து போயிருவோம் அப்படின்னு பல பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணினாலும் அதை ஒரு வாய்ப்பா பிரயோகப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த மாதிரி பல இடத்துல வாய்ப்பை நீங்களே உருவாக்கி அதில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். அந்த வாய்ப்பை எப்படி கண்டறிகிறீங்க? அதற்குண்டான சூட்சமங்கள் என்ன? இன்றைய சூழ்நிலையில மாடர்ன் காம்படிஷன் வேர்ல்டுல அந்த மாதிரி வாய்ப்புகளை எப்படி கண்டறிவது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதான் நீங்க ஒரு நம்ம பழமொழி நீங்க முன்னாடி குரல்ல சொன்னதான் எண்ணம் போல் வாழ்ன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம ஒரு ஒரு வேட்கைய, அதாவது ஒரு burning desire, if you want to come out, வெளியில வரணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள ஒரு burning desire, மனசுக்குள்ள ஒரு ஒரு வேள்வி மாதிரி எழுதிட்டே இருக்கும். எதை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் a trick to activate our passive mind. ஓயாம நீங்க அதை போட்டுக்கிட்டே நம்ம மனசுக்கு ஒரு ஒரு பாசிவ் மைண்ட் சொல்லிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இடத்துல நமக்கு நிச்சயமா அது ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். இது நம்ம திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்ற மாதிரிங்க, திஸ் இஸ் மை ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டிங்க்ட் நமக்கு இயற்கையாவே நமக்கு தோணும். அதுக்கு நீங்க தீனி போட்டுக்கிட்டு அதை ரொம்ப அலர்ட்டா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் சரியா வரும் சரியா வரும். கிராமத்துல நம்ம பெரிய முனிவர்கள் சாதுக்கள்லாம் சொல்லுவாங்க, சொல்றது பழிச்சது அப்படிம்பாங்க. அது காரணம் அவனோட கிளாரிட்டி இன் தாட். அதை நீங்க செம்மையா வச்சுக்கணும். ஓகே ஓகே. அடுத்த கடைசி 2 கேள்வியில ஒரு கேள்விங்க. இன்றைய இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாகட்டும் அல்லது தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களாகட்டும் குறுகிய காலத்தில் வெற்றி பெற வேண்டும், அதுவும் பெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று ஒரு உத்வேகத்துடன் அல்லது ஒரு குறுகிய வழியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது எப்படி நம்ம சீக்கிரமா அனைவரை விட மேல வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அது சரியான பாதையா அல்லது எப்படி அவர்கள் செல்ல வேண்டும் என்று உங்களுடைய ஒரு கருத்து, உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. அதான் இதுல நிச்சயமா நான் தவறுன்னு சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்ல நல்ல ஐடியாஸ் எடுத்துட்டு போய் ஏன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க வளர்ந்த நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் மூலியமா மிகப்பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் தான். நீங்க அமேசானா இருக்கட்டும், நீங்க கூகுளா இருக்கட்டுங்க, அப்புறம் நீங்க டெஸ்லா காரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கம்பெனிஸ்ங்க அந்த மாதிரிலாம் நல்ல ஐடியாஸ் வச்சு வளர்ந்துருக்காங்க. வளர்றதுல தப்பு இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம காம்பிடண்டா எடுத்துட்டு போறோமா அப்படிங்கிற மாதிரி சரியான வழியில, அதாவது அரசாங்கமும் சமூகமும் பப்ளிக்ஸும் ஒத்துக்கக்கூடிய ஒரு சரியான நேரு பாதையில அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம். அது இல்லாம தவறான பாதையில போனாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட வாழ்க்கை தடம் மாறுறதுக்கும் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். நிச்சயமா ஹாப்பியா இருக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா குயிக்கா பணம் சம்பாதிச்சாங்கன்னா நிச்சயமா பாராட்டப்பட வேண்டியவர்கள். நம்ம அவங்களை நிச்சயமா நம்ம அங்கீகரிக்கலாம். பட் அதே சமயத்துல தவறான பாதையில போய் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா அது they have to pay for it. They will lose their life. இதுதான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு. ஓகே. இன்றைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு சாதனையாளர் நம்முடன் பகிர்ந்து அவருடைய அனுபவத்தை சொல்லிய சாதனையாளருக்கு ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில
பல விதமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி தொழில்ல எப்படி முன்னேற வேண்டும் என்று பல விதமான ரிசர்ச் எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஒரு முதற்படி எடுத்து வைக்கும் பொழுது நம் செய்த அந்த ரிசர்ச் அந்த அனாலிசிஸ் பல பேர்த்திட்ட கேட்டிருந்த விஷயங்கள் நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு தெரியும் பொழுது எப்படி நாம் அதை திருத்திக் கொள்வது அல்லது பாதி தூரம் கடந்த பிறகு அதை எப்படி நம்ம நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் வந்துங்க நீ ஒரு சின்ன ஒரு எனக்கு வந்து வாழ்க்கையில பெரிய ஒரு குரு ஆசான்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் சொல்லுவாங்க. அதுல வந்து என்னங்க, எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்குங்கிற மாதிரிங்க, நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடிங்க நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிட்டு வந்துங்க ஒரு ஸ்டேஜ்ல பாதி தூரம் போயிட்டீங்க. இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துங்க முன்னாடி ஏதோ ஒரு தவறுனால சூழ்நிலை மாறி போச்சு. கொரோனா வந்து பல சூழ்நிலை மாறி போச்சு. இப்ப 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. மேற்கொண்டு 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியாதான் தொழில் நடக்கும். ஆனா அந்த 5 கோடி ரூபாய் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து அந்த தொழில் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சு போச்சு. முன்னாடிய சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலை வேற இப்ப மாறி போச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துங்க நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, விட்டதை பிடிக்கணும் போட்ட பணம் போயிடும், அதனால பிடிக்கணுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மேற்கொண்டு அதுல போட்டுக்கிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அது என்னைக்கு சரியா வழியில் தெரிஞ்சது நம்ம ஹோட்டல் அதோட க்ளோஸ் பண்ணிட்டு 5 கோடி நஷ்டம்னு பார்க்க கூடாதுங்க, மீதி இருக்கிற 5 கோடி லாபம்னு பார்க்கணுங்க. அதை வச்சுட்டு விட்டு அப்படித்தான் பார்க்கணுமே தவிரங்க அதை விட்டு தப்பா போயிடுச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல வந்துங்க ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எப்பவுமே கம்பேர் பண்றது வந்து நமக்கு மேல இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணுங்க ஒரு பெஞ்ச் மார்க்காக வேண்டி, நமக்கு கீழே இருக்கிறவங்க கம்பேர் பண்ணுங்க நம்ம திருப்தி படுக்கிறதுக்காக. லைஃப் ஸ்டைல் எல்லாமே சிம்பிளா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு ஸ்டேஜ்ல கெட்டு போச்சு என்னைக்கு தப்புன்னு நமக்கு ஃபுல் ப்ரூஃபா தெரியுதோ அதோட அந்த ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன். வெளியில வந்து ஃப்ரீயா ஒரு வாரத்துக்கு டூர் போயிருந்தேன், அப்புறம் வந்து புதுசா செஞ்சுக்கலாம். வந்து தெல்ல தெளிவாக மனதிலிருந்து எடுத்துரைத்த இன்றைய சாதனையாளர் சொல்லுவது, நிறைய சாதனையாளர்கள் நம்முடன் பகிர்ந்தனர். அதாவது நம்ம ஒரு தொழிலிலேயோ அல்லது வாழ்க்கையிலோ ஒரு இடர்பாடு உண்டான ஒரு முடிவை எடுத்து விட்டோமானால் அதை நினைத்து வருந்தாமல் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோமோ அந்த எமோஷனலான ஒரு டெசிஷன் எடுக்காம இது தொழில் வேறு எமோஷனல் டெசிஷன் வேறு என்பதை தெளிவாக பிரித்து ஆராய்ந்து அதிலிருந்து இன்றைய சாதனையாளர் நம் சிறப்பு விருந்தினர் சொன்னது போல 5 கோடி நஷ்டம்னு பார்க்காம 5 கோடி தப்பிச்சமே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வாரம் போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பாடி மைண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் ஒரு புதிய உத்வேகத்தோட கொண்டு வந்து அடுத்த வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக அவருடைய வாழ்க்கையின் அனுபவ பாடத்தை ஆழ் மனதில் இருந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகைய ஒரு சின்ன ஒரே ஒரு சமாச்சாரம் சொல்லுங்க. இதுல வந்துங்க இன்னொரு என்னன்னாங்க, இப்ப இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கும்போது வந்துங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கோம். இதுல வந்துங்க ஒரு தப்பு நடந்து போச்சு, தனக்கு தான் இப்படி தவறு போச்சு, அவமானம் ஆகி போச்சு, வெளியில தெரிஞ்சு அசிங்கம் ஆயிடும், அவங்க தப்பா நினைப்பாங்க, பங்காளி தப்பா நினைப்பாங்க, சொந்தக்காரன் அந்த பீர் பிரஷர்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இடம் கொடுக்க வேண்டாம்ன்றது என்னோட தாழ்மையா கேட்டுக்கிறேன். நீங்க நம்ம கண்ணதாசன் பாட்டு மாதிரி வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசுங்கிற மாதிரிங்க நமக்கு எது சரின்னு சொல்லி செஞ்சு நீதியெல்லாம் குறைச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். இதே மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை ஒரு சிரமப்படும் போது நம்மளால முடிவெடுக்க முடியலைங்கிறப்ப ஒரு எக்ஸ்பர்டைஸா இருக்க வேண்டியது இல்லைங்க, வாழ்க்கையில் அனுபவம் மூலம் நம்மளோட சூழ்நிலையை எடுத்து சொல்லி எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இது நான் என்ன பண்ணணும், உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அவளை கேட்கறதுக்கு வெட்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா கேள்விக்கு நம்மளோட சிரமங்களை போய் அடுத்தவங்க நீங்க பகிர்ந்துட்டோம்னா உதவி பண்றதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஐயோ நம்ம தோத்து போயிட்டு தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு கவர்ட்னு சொல்லி அதை ஒரு கவர்னஸா இருந்தோம்னு சொன்னோம்னா அதனால பாதிப்பு நமக்குத்தானே தவிர சொசைட்டிக்கும் மற்றவங்களுக்கும் இல்லை. அதனால நமக்கு தெரியாத விஷயங்கள் வெளியில போய் இதுல வெட்கமோ ஐயோ மனம் போயிடுச்சோ அந்த மாதிரிலாம் வருத்தப்படவே கூடாதுங்க. டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா இருந்தோம்னு சொன்னோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்யூஷன் கிடைக்கும், மீண்டும் வந்துடலாம். சரியா சொன்னீங்க. ஒரு ஃபெயிலியர்னா அடுத்து மீண்டும் கண்டிப்பாக வாழ்க்கையின்
நீங்க உங்களை பாதியில தடுத்துட்டேன். அப்புறம் இதை சொல்லணும்னு தோணுறதுனால சொல்லிட்டேன். இல்ல, நீங்க இன்னைக்கு என்னுடைய செஷனோட பெரிய ஹைலைட்டே நீங்க இந்த சொன்ன கடைசி வாக்கியம் தான். வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போகாமல் அந்த சூழ்நிலையையும் நாம் சிறப்பாக கையாண்டு அதையும் ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த சினிமா படத்துல வர அந்த டைட்டில் மாதிரி நீங்க இன்றைய காணொளியினுடைய தத்துவத்தை மிக அழகாக தெள்ள தெளிவாக நம் உலகில் உள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் புரிய வைத்ததற்கும் கேபிஎன் குழுமம் நம் தவத்திரு பேரூர் மருதாசல் அடிகளார் அவர்களின் பொற்பாதங்களை மற்றும் சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுபர சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்களையும் பணிந்து கேபிஎன் குடும்பம் நம் சொந்தமான இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. அதுபோல் உலகெங்கிலும் உள்ள நம் கொங்கு சொந்தங்கள் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் எந்த விதமான வேலைகள் இருந்தாலும் அவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி வைத்துவிட்டு நம் கொங்கு சொந்தங்களை காண ஓடோடி வந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதனையாளர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்கும் ஆவலாக வந்து கடந்த 1.5 மணி நேரமாக நம்முடன் இருந்த அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மிக்க நன்றி. நம் கேபிஎன் குழுமம் இவ்வாறு ஒரு மிக மிக வாழ்வில் உன்னதமான ஒரு வெற்றி நிலையை அடைந்த தொழில் அதிபர்களையோ அல்லது வாழ்வில் பலர் போற்றும் சான்றோர்களையோ கண்டுபிடித்து அவர்களை நம் வீட்டில் இருந்தபடியே அவருடைய உரையாடல்களையும் அவருடைய வாழ்க்கை வெற்றி தத்துவங்களையும் தெரிந்து கொள்வதற்கு உதவிய நம் கேபிஎன் குழுமத்தை சார்ந்த சிங்கப்பூரில் இருக்கும் திருநாவுக்கரசு அவர்கள், மலேசியாவில் இருக்கும் பழனியப்பன் அவர்கள், நம்மை வழிநடத்தும் டாக்டர் சி மனோகரன் அவர்கள், திலக், செல்வகுமார், பரமசிவம், திரு பாரி அவர்கள், திரு சேது கிருஷ்ணா மருத்துவர் அவர்கள், எனது கூட்டாளி பார்ட்னர் வழக்கறிஞர் கே ஜெயபால் அவர்கள் மற்றும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இதில் உதவி செய்யும் நம் சொந்தமான திரு பரமசிவம், திரு பழனிசுவாமி மற்றும் அனைத்து கொங்கு சொந்தங்களும் இந்த காணொளியின் மூலம் நமக்கு அனைவரையும் சந்திக்க ஒரு அருமையான ஏற்பாடும் அவர்களுடைய ஒற்றுமையும் நம்முடன் காட்டியுள்ளார்கள். அனைத்து கொங்கு சொந்தங்களும் நமது கேபிஎன்னில் ஒரு குழுவாக ஒற்றுமையாக இணைந்து நம் அனைவரும் வாழ்வில் ஒற்றுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதே கேபிஎன்னின் விருப்பம். கேபிஎன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காணொளி மூலம் நம்முடன் இணைந்ததற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன்
மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.